ஹாய் கைஸ். நான் ஷண்முகு. இப்போ பார்க்க போற படம் வந்து சுமோ. சுமோ பொறுத்தவரை இது ஒரு கோல்டன் கப்புள் வச்சுக்கோங்களேன். இங்க வந்து பிரியா ஆனந்தா ஆமா பிரியா ஆனந்தா அவங்க பேரு. பிரியா ஆனந்த் இந்த சைட் பார்க்கும்போது மிர்ச்சி சிவா. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ற காம்போ வந்து ஒரு சூப்பரான காம்போ. இது வந்து நான் எத்தன வருஷமா அந்த படத்துக்கு வெயிட் பண்றேன்னா, ஒரு 3, 4 வருஷமா இருக்கும். ஏன்னா அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் வந்துருச்சுன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ரொம்ப நாள் டாக்ஸ் இருந்தது. ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு அப்படிங்கிற மாரி அந்த மாரி தான் இருந்துச்சு படம். ஓகே. படம் டிலே ஆனதுனால மொக்க படமா அப்பன்னா கிடையாது. படத்தோட கதை மட்டமா இருக்கான்னா கிடையாது. இட் இஸ் வெரி கைண்ட் ஹார்ட்டட். உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்பன்னா, இது ஒரு நல்ல படம். சரிங்களா? ஸோ அந்த மாரி தான் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு புடிச்சிருந்துச்சு. மொக்கையாவோ, எரிச்சலாவோ எந்த இடத்துலயும் ஃபீல் ஆகல. படம் உண்மையிலேயே நல்ல ஒரு ஒரு ஹார்ட் வார்மிங் மூவியா இருந்துச்சு. ஓகே. ஓப்பனிங் சீன்ல வி.டி. கணேஷ் சார் வந்து ஒரு கார்ல ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணிட்டுருக்கும்போது போலீஸ் பிடிக்கிறாங்க. போலீஸ்ட்டு என்னடா பண்றீங்கன்னு கேட்கும்போது, ஆமா நான் புடிச்சு தான் ஓட்டுவேன்னு சொல்லி பச்சையா சொல்லிடுறான். சொல்லிட்டு பெட்டிய தொறக்கும்போது, டிக்கிய தொறக்கலான்னு சொன்னா, டிக்கிக்குள்ள ஒரு பெட்டி இருக்கு. அந்த பெட்டிய பார்த்தோனே போலீஸ் நான் தொறக்க மாட்டேன். நான் பத்திரமா வச்சுப்பேன். என்னோடது நான் தொறக்க மாட்டேன்னு சொல்லும்போது, நீ எப்போ வா ஸ்டேஷனுக்கு வா. நீ வா இன்ஸ்பெக்டர் வந்து பாருன்னோனே இன்ஸ்பெக்டர் கிட்ட போறாரு. அங்க போய் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்ன கதைன்னா, நான் இந்த மாரி ஒரு சர்ஃபிங் ரெஸ்டாரண்ட் மாரி பீச்ச வந்து என்னோட பீச்சுன்னு சரின்னு சொல்லிட்டு, அந்த பீச்ல ஒரு ஹோட்டல் நடத்திட்டு சர்ஃபிங்க்காக வச்சுட்டுருந்தேன். ஸோ, அப்போ வந்து திமிங்கலம் மாரி ஒரு கரை வந்துச்சு. அதுதான் வந்து சுமோ. ஸோ, அந்த சுமோனால என் கீழ எனக்காக ஒர்க் பண்ணது வந்து சிவா சரிங்களா? சிவாவ உயிருக்கு உயிரா லவ் பண்ண பிரியா ஆனந்த் மேம். ஸோ, இப்படி இருக்கப்ப வந்து மிர்ச்சி சிவா சார், இங்க பிரியா ஆனந்த் மேம். ஸோ, இப்படி இருக்கப்போ வந்து அந்த சுமோன்னு மால் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்குள்ள பாண்டிங் என்ன ஆச்சு? கடைசியில அவர் எந்த ஊர சேர்ந்தவரு? எதனால இங்க வந்தாரு? இவங்க 2 பேரும் அங்க போய் சேர்த்தாங்களா இல்லையா? அப்படிங்கிறது தான் வந்து மீதி இருக்க கதை. செம்ம படம், சூப்பர் படம். எனக்கு புடிச்சிருந்துச்சு. நீங்க காமெடிக்காக போணும் இல்லாம, ஒரு ஹார்ட் வார்மிங்கான படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த படம் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் படம். ஸோ சான்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க. இதே மாரி நல்ல ரிவ்யூல வந்து பார்க்குறது வரைக்கும் டாடா பாய்.